ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சத் சரிதம் அத்தியாயம் 1. 1910க்கு அப்புறம் பாபாவை தரிசனம் செய்கிறதற்காக ஹேமட் பந்து மசூதிக்கு செல்கிறாரு. ஆனால் அங்கே பாபாவை பார்த்த உடனே ஹேமட் பந்துக்கு ஒரே வியப்பாக இருக்கிறது. பாபா அப்படி என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய முகம் கை காலெல்லாம் கழுவி விட்டு ஒரு சாக்கை எடுத்து தரையில் விரித்து அதற்கப்புறம் மேலே ஒரு திரிகையை வச்சுட்டு கொஞ்சோண்டு கோதுமை எடுத்து முரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமையை போட்டு அரைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கோதுமை மாவு இவர் எதுக்கு அரைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமட் வந்து கொஞ்சம் வியப்பாகவே பார்த்துட்ருக்கிறாரு. அங்கே இருந்த மக்களும் கொஞ்சம் இவர் ஏன் இது அரைக்கணும், கோதுமை மாவு அரைச்சி இவர் என்ன பண்ண போகிறாரு, இவருக்கு வீடு கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவுமே இல்லைங்க அப்படிங்க மொஞ்சில் இவர் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. உடனே இந்த செய்தி என்னாச்சு அப்படின்னா கிராமத்தில் எல்லாத்துக்குமே பரவினோன்னு மக்கள் எல்லாருமே மசூதிக்கு வந்துட்டாங்க. அப்போது அந்த மசூதியிலிருந்து இருக்கிற நான்கு பெண்மணிகள் மட்டும் வழியே நுழைந்து தைரியமாக பாபாவை நவுட்டி விட்டுட்டு அந்த திருகை வாங்கி கொண்டு கோதுமையை அரைக்க தொடங்கிட்டார்கள். ஃபஸ்ட்டு பாபாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த பெண்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக கோபப்பட்டார். அதுக்கப்புறம் பாபாவின் லீலைகளை பாடியவாறு அந்த பெண்மணிகள் அரைக்கிறதுனால பாபாவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. புன்னகைச்சிட்டு அப்படியே அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். உடனே பாபா பிச்சை எடுத்து சாப்பிட்றதுனால அவருக்கு ரொட்டி செய்கிறதுக்கு கோதுமை மாவு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகள் பேசிக்கிட்டே அரைக்கிறாங்க. அரைச்சி முடிச்சுட்டு திருகையை ஓரமாக வச்சுட்டு அந்த மாவை ஒருவேளை பாபா அன்பாக இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கே கொடுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆளுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க. அதை 4 பிரிவாக பிரித்து ஆளுக்கு பாதியாக எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் பாபா அமைதியாகவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாபா, அட பெண்களே உங்களுக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கிறீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் உங்களிடம் ஒன்றும் கடன் பட்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி செமையாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. தயவு செய்து இந்த மாவை கொண்டு கிராம எல்லையில் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்கள் தங்களுக்குள் முணுமுணுத்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டு வெட்கப்பட்டு தலையை கீழே குனிந்து கொண்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு அந்த மாவை கொண்டு ஊர் எல்லையில் கொண்டு கொட்டிட்டு வராங்க. பாபா அந்த செயலெல்லாம் எதுக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹேமட் பந்து ஷிர்டி மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போது காலரா அந்த கிராமத்தில் அதிகமாக இருந்ததுனாலையும் அதை விரட்டுறதுக்காகவே பாபா எடுத்த ஒரு தீவிரமான முயற்சியும் ஆகும். ஆனால் அந்த காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் உள்ள பூவுலகில் உள்ள ஒற்றுமை தான் என்ன, அந்த ரெண்டையும் ஒன்றா எப்படி இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்த லீலைகள் எல்லாம் பார்த்துட்டு ஹேமட் பந்து ரொம்ப உள்ள மகிழ்ச்சி அடைந்தார். அதுக்கப்புறம் சச்சரிதம் எழுத ஆரம்பிக்கிறார் பாபாவின் கருணை.